வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொண்டிருக்கும் நான் சிசிரகுமார் கிருஷாந்த் ராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கு, மத்திய மற்றும் வடமேல் மாகாண சபை தேர்தலுக்கான தபால் மூலம் வாக்களிப்பதற்கு விண்ணப்பிப்பதற்கு வழங்கப்பட்டிருந்த கால அவகாசம் இன்றுடன் நிறைவு. ஆஸ்திரேலியாவிற்கு சட்டவிரோதமாக செல்வதற்கு முயற்சித்த 39 பேர் மாத்தறையில் கைது. சிம்பாப்வேயின் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என பிரதமர் மோர்கன் சிவாங்கிராய் தெரிவிப்பு. வடக்கு, மத்திய மற்றும் வடமேல் மாகாண சபை தேர்தலுக்காக தபால் மூலம் வாக்களிப்பதற்கு விண்ணப்பிப்பதற்கு வழங்கப்பட்டிருந்த கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகின்றது. மாவட்டத்தின் தெரிவத்தாட்சி அதிகாரியிடம் குறித்த விண்ணப்பங்கள் கையளிக்கப்பட வேண்டும் என தேர்தல்கள் செயலகம் குறிப்பிடுகின்றது. இதற்கான வாக்காளர்களின் பெயர் பட்டியல் தேர்தல் மற்றும் பிரதேச செயலகங்களிலும் கிராம உத்தியோகத்தர் அலுவலகங்களிலும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவித்தது. இதேவேளை இடம்பெயர்ந்த வாக்காளர்கள் விண்ணப்பிப்பதற்கு எதிர்வரும் 12ஆம் திகதி வரை சந்தர்ப்பம் காணப்படுவதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் RMAL ரத்நாயக்க தெரிவித்தார். இதேவேளை வடக்கு, மத்திய மற்றும் வடமத்திய மாகாண சபை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு விருப்பு இலக்கங்களை வழங்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வாரத்திற்குள் வேட்பாளர்களுக்கு விருப்பு இலக்கங்கள் வழங்கப்படும் என தேர்தல்கள் செயலகத்தின் ஆலோசகர் பந்துல குலதுங்க தெரிவித்தார். வேட்புமனு தாக்கல் செய்துள்ள வேட்பாளர்களின் பெயர் பட்டியலுக்கு அமைய விருப்பு இலக்கங்களை வழங்கும் நடவடிக்கை தற்போது மாவட்ட மட்டத்தில் இடம்பெறுவதாக அவர் மேலும் கூறினார். முல்லைத்தீவு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் 31 பேரும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் இந்த மீனவர்கள் நேற்று ஆஜர்படுத்தப்பட்ட போது அவர்களை எதிர்வரும் 8ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி பிரவேசித்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த சந்தர்ப்பத்தில் நேற்று முன்தினம் குறித்த மீனவர்கள் திருகோணமலை துறைமுக கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருந்தனர். இதேவேளை இந்தியாவின் காரைக்கால், புதுச்சேரி உள்ளிட்ட 8 கிராமங்களில் உள்ள மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாகை மற்றும் காரைக்கால் மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுவதாக சன் தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை விடுதலை செய்யுமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சுமார் 10,000 இந்திய மீனவர்கள் இன்று கடலுக்குள் செல்லாது வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கெடுத்துள்ளதாக சன் தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது. இதனால் சுமார் 2000 விசைப்படகுகளும் 3000க்கும் அதிகமான படகுகளும் கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக இந்திய தகவல்கள் குறிப்பிடுகின்றன. தலாவ தம்புத்தேகம பகுதியிடையே இன்று அதிகாலை சரக்கு ரயில் ஒன்றின் என்ஜின் தீப்பற்றியுள்ளது. இன்று காலை 5 மணி அளவில் இவ்வாறு என்ஜின் தீப்பற்றியதாக அனுராதபுரம் ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் குறிப்பிட்டது. ரயில் என்ஜினில் பரவிய தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதுடன் மேலதிக ரயில் என்ஜின் ஒன்று குறித்த பகுதிக்கு தற்போது அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வவுனியா, மாத்தறை இடையிலான ரயில் சேவை தாமதமடைந்துள்ளதாக ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் குறிப்பிட்டது. லக்சல புதிய வர்த்தக கண்காட்சி நிலையம் ஒன்று தேசிய அருங்காட்சியகத்தில் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வு பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பெஷில் ராஜபக்ச தலைமையில் நடைபெற்றது. திவி நெகும தேசிய அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் இந்த வர்த்தக நிலையம் லக்சல மியூசியம் கேலரி கஃபே என்ற நாமத்துடன் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ஜகத் பாலசூரிய மற்றும் ஜெயரத்ன ஹேரத் உள்ளிட்ட மேலும் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். 185 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் 1.5 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த வர்த்தக நிலையம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. கைவினைப் பொருட்கள் மற்றும் அன்பளிப்பு பொருட்களை உற்பத்தி செய்து இலங்கை மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் அபிமானத்தை வென்றெடுக்கும் நோக்கில் 1964ஆம் ஆண்டு லக்சல ஆரம்பிக்கப்பட்டது. 2008ஆம் ஆண்டு நஷ்டத்தில் இயங்கிய லக்சல 2010ஆம் ஆண்டு 49 மில்லியன் ரூபாவும் 2012ஆம் ஆண்டு 65 மில்லியன் ரூபாவும் லாபத்தை ஈட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
1000 பாடசாலைகளுக்கு 5000 கணனிகளை வழங்குவதற்காக 2010ஆம் ஆண்டு சுமார் 572 மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஒப்பந்தம் ஒன்றில் கைச்சாத்திட்ட தனியார் நிறுவனம் மூடப்பட்டமையால் கணனிகள் வழங்கப்படவிருந்த பாடசாலைகள் பிரச்சினைகளை எதிர்நோக்குவதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. EKSP ව්‍යාපෘතිය කියලා තමයි හඳුන්වලා තිබෙන්නේ. පාසල් 10කට இது EKSP திட்டமாக அறிமுகப்படுத்தப்பட்டது. 1000 பாடசாலைகளுக்கு 5000 கண்ணாடிகள் வழங்கும் திட்டம். 572 மில்லியன் ரூபாய் பெறுமதியில் ஒப்பந்தமிடப்பட்ட பிசினஸ் சிஸ்டம் சொல்யூஷன் என்ற நிறுவனம் மூடப்பட்டதால் இந்த நிறுவனத்தினால் கண்ணாடிகள் வழங்கப்பட்ட பாடசாலைகள் பல பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்றன. இந்த 572 மில்லியன் ரூபாய் யாருடைய பணம்? எமக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய இதுவரையில் சுமார் 700 கணனிகள் திருத்துவதற்காக இந்த நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு வழங்கப்பட்ட கணனிகள் மீண்டும் பாடசாலைகளுக்கு வழங்கப்படவில்லை. இந்த கணனிகளுக்கு 5 வருட உத்தரவாதம் உள்ளது. இன்னும் 2 வருடங்கள் கூட செல்லவில்லை. இந்த விடயம் தொடர்பில் கல்வி அமைச்சு பொறுப்பின்றி செயற்படுகின்றது. ஆஸ்திரேலியாவிற்கு சட்டவிரோதமாக செல்வதற்கு முயற்சித்த 39 பேர் மாத்தறையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாத்தறை போலீஸ் பிரிவின் கனத்தகொட பகுதியில் உள்ள வீடொன்றில் தங்கியிருந்த நிலையில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டது. இந்த குழுவினரில் 18 ஆண்களும் 7 பெண்களும் 14 சிறார்களும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர். இவர்கள் யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை பகுதியைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மாத்தறை நீதவான் முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மாத்தறை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். போலி ரசாயன ஆய்வு பரிசோதகர்கள் காரணமாக நாட்டு மக்களின் சுகாதார பராமரிப்பிற்கு அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அரச வைத்திய பரிசோதகர் தொழில்நுட்பவியலாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1998 අංක 40 දරන මේ පනතට අනුව 1998ஆம் ஆண்டு 40ஆம் இலக்க சட்டத்தின் கீழ் மருத்துவ ஆய்வுக்கூட தொழில்நுட்பவியலாளர் பரிந்துரைக்கு அமைய வைத்திய சபையில் பதிவு செய்யப்பட்ட ஒருவருக்கு வைத்திய ஆய்வு பரிசோதனைகளை மேற்கொள்ள முடியும். அந்த பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கு போதனா வைத்தியசாலையின் வசதிகள் இருக்க வேண்டும். வைத்திய ஆய்வுக்கூட அல்லது வைத்திய தகுதிகான் பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கு இங்கு எவருக்குமே சட்ட ரீதியான தகுதி இல்லை. அத்தகையவர்கள் பயிற்சிகளை மேற்கொண்டாலும் அதற்கான மருத்துவ பரிசோதனை அறிக்கைகளை விநியோகிப்பதற்கும் தகுதி இல்லை. ඔහුන් පුහුණු කට පවත්වාගෙන ගියත් மொரட்டுவை ரத்மலானை பகுதிகளை ஊடறுத்து இன்று அதிகாலை வீசிய பலத்த காற்றினால் 15க்கும் அதிகமான வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. காற்றினால் ஏகொட உயன ரயில் நிலையத்தின் கூரைக்கு சேதம் ஏற்பட்டதாக கொழும்பு மாவட்ட இடர் முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் சன்ன ஜெயதிலக கூறினார். காற்றினால் ஏற்பட்ட சேதங்கள் தொடர்பில் மதிப்பிடும் நடவடிக்கையில் தமது அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளதாக மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்டது. நாட்டின் தென்மேற்கு கரையோர மாவட்டங்களில் மழை பெய்வதற்கான சாத்தியங்கள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வானிலை தொடர்பான மேலதிக தகவல்களை வழங்குகின்றார் திணைக்களத்தின் மட்டக்களப்பு மாவட்ட வானிலை அதிகாரி கே சூரியகுமாரன். தென்மேற்கு பருவப்பேச்சு காற்றின் ஓட்டம் காரணமாக தென்மேற்கு கரையோர மாவட்டங்களில் மழை காணப்படும். முக்கியமாக புத்தளம் முதல் மாத்தறை வரையான கரையோர பிரதேசங்களில் மழை அல்லது இதன் கூடிய மழை காணப்படும். மத்திய மேற்கு தெற்கு சப்தகமோ மாகாணங்களில் மழை காணப்படும். பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் கிழக்கு ஊவா வடமத்திய மாகாணங்களில் இதன் கூடிய மழை காணப்படும். மத்திய மலைப்பிரதேசத்தில் மேற்கு சரிவுகளிலும் நாட்டை சூழ உள்ள பகுதிகளிலும் இன்று தென்மேற்கு பருவப்பேச்சு காற்று சற்று பலம் கொண்டதாக இடையிடையே காணப்படும். கடல் பிராந்தியங்களில் புத்தளம் முதல் காலியூடான மாத்தறை வரையான கடல் பிரதேசங்களில் மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணிக்காலத்துக்கு 30 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் தென் மேற்கு திசையில் இந்த காற்றை வீசும். இந்த காற்றின் வேகமானது சில சந்தர்ப்பங்களில் அம்பாந்தொட்டை ஊடான தொத்துவில் வரையான கடல் பிரதேசம் மற்றும் புத்தளம் முதல் யாழ்ப்பாணம் திருகோணமலை ஆதார பிரதேசங்களில் 60 கிலோமீட்டர் வரை அதிகத்தில் வீசலாம். இந்த அம்பாந்தோட்டை முதல் பொத்துவில் வரையான ஆழ்கடல் பிரதேசம் மற்றும் புத்தளம் முதல் யாழ்ப்பாணம் ஊடான திருகோணமலை வரையான ஆழ்கடல் பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பாக காணப்படும். பனிரெண்டாவது கனிஷ்ட குத்துச்சண்டை போட்டி கொழும்பு ரோயல் கல்லூரியில் நடைபெறுகின்றது.
இலங்கை குத்துச்சண்டை சங்கம் ஏற்பாடு செய்துள்ள இந்த குத்துச்சண்டை போட்டி நேற்று ஆரம்பமானது. இதில் 100க்கும் மேற்பட்ட குத்துச்சண்டை வீரர்கள் பங்கு பெற்றனர். இந்த போட்டி கொழும்பு ரோயல் கல்லூரி உள்ளக விளையாட்டரங்கில் நடைபெற்றது. 15 மற்றும் 16 வயதுக்குட்பட்ட அணிகளுக்கு இடையிலான முதல் சுற்று போட்டிகள் பல நேற்று நடைபெற்றன. இந்த போட்டி 4 நாட்கள் நடைபெற உள்ளது. உலக வல்லுநர் நீச்சல் போட்டிகளில் ஆடவருக்கான 100 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் பிரிவில் ஆஸ்திரேலியாவின் ஜோமஸ் மொக்னுசன் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். போட்டிகளில் சீனா 13 தங்கப்பதக்கங்களுடன் முன்னிலை வகிக்கின்றது. உலக சாம்பியன் நீச்சல் போட்டிகள் பார்சிலோனாவில் நடைபெற்று வருகின்றது. ஆஸ்திரேலியாவின் ஜோமஸ் மெக்னூஸ் 100 மீட்டர் நீச்சல் போட்டி 47 செகண்ட் 71 வினாடியில் நிறைவு செய்தார். அமெரிக்க ஜோமஸ் போகன் வெள்ளிப் பதக்கத்தை தரதாக்கிக் கொண்டார். இவர் இந்த போட்டியில் 47 செகண்ட் 82 வினாடியில் போட்டியை நிறைவு செய்தார். அமெரிக்காவின் நோதன் எட்ரியகன் வெண்கல பதக்கத்தை தட்டிக் கொண்டார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நியூஸ் ஃபர்ஸ்டின் அடுத்த பிரதான செய்திகளை இரவு 8 மணிக்கும், மணித்தியால செய்திகளை 2:25க்கும் எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114 896 896.